எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரை வச்சு. இது ரொம்ப பாப்புலர் நார்த்தில். இது ஆலூ மேத்தி சப்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ உருளைக்கிழங்கு எப்போவுமே ஒரே ஸ்டைலில் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். இந்த சைஸில் இருந்தால் போதும், ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கை கட் பண்ணதும் தண்ணியில் போட்டு வைங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வெந்தயக்கீரையை கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரையை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு மண் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் வெறும் இலையை மட்டும்தான் கிள்ளி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைனா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்து வதக்குங்க. உருளைக்கிழங்கை சேர்த்ததும் 12 பல் பூண்டு இடிச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். பூண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 2 சின்ன சைஸ் தக்காளி நறுக்குனது, அப்புறம் 3 பச்சை மிளகாய் 2 நறுக்குனது சேர்க்குறேன். இந்த மிளகாய் ரொம்பவே காரம், அதனால நான் 3 மட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. அப்புறம் இப்போ நம்ம மசாலாஸை சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாஃப்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ கடாயை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. பாருங்க, சூப்பரா பர்ஃபெக்டா வெந்திருக்கு. இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்ததும் பொடியாக கட் பண்ண கீரையை ஆட் பண்ணுறேன். கீரையை ரஃப்பாக கட் பண்ணால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். உருளைக்கிழங்கு மசிஞ்சிடாம மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீரையை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வதங்கின பிறகு ரொம்ப கம்மியாயிடும். அதனால் கீரை நிறைய ஆட் பண்ணுறோம்னு ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. வெந்தயக்கீரை வெந்ததும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணுங்க. கடைசியாக நான் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா ஃபைனாக அரைச்சது அதையும் ஆட் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆலூ மேத்தி சப்ஜி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் அதிக குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இது உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ன்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ். இது நீங்கள் ரோட்டி, ஃபுல்கா, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற உருளைக்கிழங்கு ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் பார்த்து செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition
edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.